மக்காவில இருந்தே அல்லாஹ் வரவழைச்சிட்டான். அல்லாஹ்வுடைய அருள் இது. அதே நேரத்தில் இவன் வச்சு இந்த கிறுக்குத்தனமான வாதங்களுக்கு நாம பதிலை பார்த்து விட்டு இவன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாய துரோகி அப்படின்றத நாம விளங்கணும். இடஒதுக்கீடு கேட்கறது ஹராம், இடஒதுக்கீடு அநியாயம் அப்படின்றான். காரணம் என்னன்னா, நல்லா படிச்சவனுடைய ஒரு இடத்தை நம்ம போய் தட்டி பறிக்கிறோமா. தட்டி பறிக்கிறதோடு மட்டுமில்லாம தகுதியற்ற ஒரு இடத்துல பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டா அது கியாமத் நாளுடைய அடையாளம். அதனால தகுதி இல்லாத ஒரு 60 மார்க் எடுத்த ஒரு முஸ்லீம் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவன் டாக்டர் சீட்டா டாக்டர்ல போயிட்டான்னா அவன் ஆயிரக்கணக்கான பேரை சாவடிக்க போறான். 1000 பேர் அவன் ஆபரேஷன் பண்ணி சாவடிச்சான்னா இப்படியே பேசுறாங்க. 1000 பேரை சாவடிக்கக்கூடிய டாக்டர் அவன் உருவாவானா இல்லையா? அதே நேரத்தில் 90 மார்க் எடுத்த ஒரு உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு சீட்டு கிடைக்காம போச்சா இல்லையா என்று பேசுகிறான் என்றால் இவன் உண்மையிலேயே முஸ்லீம் தானா அல்லது நரேந்திர மோடியினுடைய சென்னை ஏஜெண்டா? இதுதான் நமக்கு முதல்ல சந்தேகமா இருக்கின்றது. இவன் கட்டாயம் நரேந்திர மோடியினுடைய ஏஜெண்டாகத்தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன? வைக்கிற வாதம் எல்லாம் நரேந்திர மோடி வைக்கக்கூடிய வாதம். இது நரேந்திர மோடியினுடைய அடிவரடியாகத்தான் இவன் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன அநியாயமா அவனுடைய இடத்தையா நம்ம தட்டி போடுகிறோம். இந்த சமுதாயம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அரசியல் அதிகாரத்திலையும் கீழே கிடக்குது. ஏன் கீழே கிடக்குது? 50 வருஷத்துக்கு பின்தள்ளி கிடக்குறா. இது இந்த சமுதாயத்தினுடைய கையையும் காலையும் உடைக்கப்பட்டிருக்கிறது, முறிக்கப்பட்டிருக்கின்றது, வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? இவன் முஸ்லீம் தானே. நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதன் காரணமாக நான் ஆங்கிலம் படிக்க மாட்டேன், எனக்கு இடஒதுக்கீடு வேணாம், எனக்கு அரசு வேலை வாய்ப்பு வேணாம் என்று சொல்லி தூக்கி உதறிவிட்டு நாம் அந்த மாதிரியான முடிவுகளை எடுத்ததுனால நம்ம சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கு, வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கு, அரசியல் அதிகாரத்துல பின்தங்கி இருக்கு, கேட்க நாதி இல்லாம கிடக்கு. இப்படி ஐஏஎஸ் இல்ல, ஐபிஎஸ் இல்ல, இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? முன்னாடி நம்மளே இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டதனுடைய விளைவும் பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் நம்மளை வஞ்சித்து இருக்கிற இடஒதுக்கீடையும் பறிச்சு ஒண்ணும் இல்லாம படிப்பே இல்லாம ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்குனதுனால தான் நம்ம கீழே கிடக்குறோம். அப்ப ஒருத்தன் 100 பேரை ஓட விடுறீங்க, ஓட்ட பந்தயத்துல ஓட விடும் பொழுது ஒருத்தவனுடைய கையும் காலையும் உடைச்சு போட்ட அவன் பூரா ஓடுவான். அவனால ஓட முடியுமா? இந்த சமுதாயம் கையும் காலம் முறிக்கப்பட்டு கிடக்குடா, கையும் காலும் வெட்டப்பட்டு கிடக்கு. இந்த சமுதாயத்துக்கு ஒரு வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வைங்களா, உங்க அளவுக்கு எங்களால ஓட முடியாது. ஏன்னா காரணம் என்ன? நல்லா இருந்த சமுதாயத்தை காலை உடைச்சு போட்டீங்களே, எப்படி ஓட முடியும்? எங்களை கொஞ்சம் வீல் சேர்ல வச்சாவது தள்ளிட்டு போங்க, ஒரு வீல் சேர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடவன் கேட்டால் அது எப்படிப்பட்ட சமூக நீதிக்கான கோரிக்கையாக இருக்குமோ, எப்படிப்பட்ட நியாயமான கோரிக்கையா இருக்குமோ அந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறோம். நம்ம என்ன கோரிக்கை? இப்படி முடமா கிடக்குற அந்த சமுதாயம் எங்களுக்கு தள்ளிட்டு போறதுக்கு ஒரு வீல் சேர் கொடுங்க அப்படின்னா இந்த அயோக்கிய என்ன சொல்றான்? எல்லாரும் ஓடுற மாதிரி நீயும் ஓட வேண்டியதுதானே, நீ வீல் சேர்ல தள்ளிட்டு அவனுடைய இடத்தை நீ பறிக்க பாக்குறியா என்று இவன் கேட்டானா, இப்ப இவன் மனுஷ ஜென்மமா இல்ல அப்படின்னு நமக்கே டவுட்டா இருக்குங்க. அடுத்து பாக்குறோம் 3% எந்த பிரயோஜனமும் இல்லைன்றாங்க. ஏண்டா எத்தனை பேர் டாக்டர் சீட்டு கிடைச்சு உள்ள போயிருக்கான் தெரியுமா? அவனிடத்துல அதனால எந்த பிரயோஜனம் இல்லை நீ சொல்றன்னு சொன்னா அவன் உன்னை கொன்றுவான். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறான். பாதிக்கப்பட்டு படித்து அதாவது 60 மார்க் எடுத்தவன் 1000 பேரை சாவடி போனான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு எம்பிபிஎஸ் பட்டம் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த கிறுக்கா இந்த இது கூட உனக்கு தெரியாதா? 40 மார்க் எடுத்தாதான் பாஸ் வச்சிருக்கானா இல்லையா டெட்லைனு? 40க்கு கீழே 38 எடுத்தவனுக்கு எம்பிபிஎஸ் பட்டம் கொடுப்பானா? அந்த அறிவு கூட உனக்கு வேணாமா? 40க்கு மேல எடுத்தவங்கள பாஸ்னா என்ன அர்த்தம்? அவன் டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான தகுதி அவன்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம என்ன ஃபெயிலா போனவனுக்காரா கேட்கிறோம்? அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த கிறுக்கனுக்கு இல்ல பாருங்க. இந்த மாதிரி உள்ளவனை தான் தலைமை மாமனு போட்டு வச்சிருக்கிறேன். வாங்கின 3% ஆள் இல்ல, நிரப்புவதற்கு ஆள் இல்ல அப்படின்னா ஏன் நிரப்ப ஆள் இல்ல தெரியுமா? இந்த சமுதாயம் படிக்கல. இப்பதான் ஒழுங்கா சேர்ந்து இப்பதான் +2ல இருந்து முடிச்சு போனதுக்கு அப்புறம் கோட்டால கரெக்டா உள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சரியான இயல்பு வாழ்க்கை வருவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் பிடிக்கத்தான் செய்யும். அதனாலதான் சொல்றோம் கல்வியில பின்தங்கி இருக்கோம் தானே சொல்றோம். எடுத்தோடனே கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில முதல்ல எடுத்தோடனே 3% போடுறான். 3% போட்டா படிச்சால் இருக்க மாட்டானுங்க. படிச்சால் இல்லாதனால எப்படி அதை ஃபில் பண்ண முடியும்?
இப்ப இவன் கொடுத்த இடஒதுக்கீடு வச்சு அதுக்குத்தான் இடஒதுக்கீடு கேட்கிறோம். நிரப்ப கூட ஆள் இல்லாத அளவுக்கு இந்த சமுதாயம் கல்வியில பின்தங்கி கிடக்கு, அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்க கேட்கிறோம். இது கூட